ஜோலார்பேட்டை அருகே காதலை கைவிட்ட கல்லூரி மாணவியை தொடர்ந்து காதலன் தொந்தரவு படுத்தியதால் விஷமருந்து அருந்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சின்னமூக்கனூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரது மூத்த மகள் வினிஷ்கா. கல்லூரி மாணவியான இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த மாதேஷ் என்பவரும் பள்ளி பருவத்திலிருந்தே காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெற்றோர்கள் வினிஷ்காவுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்த நிலையில் வினிஷ்கா காதலை கைவிட்டுள்ளார். இதனால் விரக்தி அடைந்த மாதேஷ் வினிஷ்காவின் வீட்டருகே வந்து வினிஷ்காவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக தெரிகிறது. இதனால் கடந்த 15ஆம் தேதி எலி பேஸ்டை உட்கொண்ட கல்லூரி மாணவி தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவியின் உறவினர்கள் மாணவி உயிரிழப்புக்கு காரணமான மாதேஷ் மீது நடவடிக்கை எடுக்க ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அப்போது புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டி வந்ததாக ஆத்திரமடைந்த உறவினர்கள் வாணியம்பாடி வழியாக திருப்பத்தூர் செல்லும் சாலையில் ஜோலார்பேட்டை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதோடு போலீசார் பேச்சுவார்த்தையின் பேரில் சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. மீஞ்சூர் அருகே மர்ம கும்பலால் இளைஞர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சந்தேகத்திற்கிடமான சிலரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த தோட்டக்காடு பகுதியைச் சேர்ந்த 25 வயதான ரஞ்சித். இவர் மீது வழிப்பறி உள்ளிட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அண்மையில் சிறையில் இருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த ரஞ்சித் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று வெளியே சென்ற ரஞ்சித் வீடு திரும்பாத நிலையில் அவரது வீட்டார் தேடியுள்ளனர். அப்போது அங்கே உள்ள தனியார் நிலத்தில் ரஞ்சித் தலை, கை, கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளார். தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் ரஞ்சித் உடலை கைப்பற்றினர். மேலும் கொலை குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சந்தேகத்திற்கிடமான வகையில் உள்ள இளைஞர்கள் சிலரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பர்கூர் அருகே கொன்று புதைக்கப்பட்ட தொழிலாளியின் உடல் மழைக்கு வெளியே தெரிந்ததால் சாலையில் உடலை வீசி சென்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி அடுத்த பர்கூர் அருகே பிஆர்ஜி மாதேப்பள்ளி சேர்ந்த சென்னகேசவன் என்பவரது வீட்டின் முன்பு ஆண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அங்கு விரைந்து வந்த கந்திக்குப்பம் காவல் நிலைய போலீசார் கொலை செய்யப்பட்டு சேற்றுடன் கிடந்த ஆண் சடலத்தை கைப்பற்றினர். போலீசாரின் விசாரணையில் இறந்தவர் பெயர் கணேசன் என்பதும் கணேசனும் சென்னகேசவனும் நண்பர்கள் என்பதும் தெரிய வந்தது. மேலும் சந்தேகத்தின் பேரில் சென்னகேசவன் இல்லத்தில் போலீசார் சோதனை செய்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளது. உயிரிழந்த கணேசன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கள்ளாவி பகுதியை சேர்ந்தவர் என்பதும் அண்மையில் சென்னகேசவனுடன் பழக்கமான கணேசன் அவரது வீட்டில் இருவரும் மது அருந்துவதை வழக்கமாக வைத்துள்ளனர். சம்பவத்தன்று மது அருந்திய போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சென்னகேசவன் கணேசனை கொலை செய்துள்ளார். மேலும் வெளியில் தெரியக்கூடாது என்று அச்சமடைந்த அவர் தனது வீட்டில் வளாகத்திலேயே 1.5 அடி குழி தோண்டி புதைத்த நிலையில் மழையின் காரணமாக உடல் வெளியில் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக போலீசிடம் சிக்கிக்கொள்வோம் என நினைத்த சென்னகேசவன் அதிகாலையில் தெருவில் யாரும் இல்லாத நேரத்தில் கணேசன் உடலை தோண்டி எடுத்து வீசியதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சென்னகேசவனை கைது செய்த கந்திக்குப்பம் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் மரத்தில் கார் மோதிய விபத்தில் காரில் பயணித்த 3 பயிற்சி மருத்துவர்கள் உயிரிழந்த நிலையில் 2 படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை, புதுக்கோட்டை, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 5 பயிற்சி மருத்துவர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பயிற்சி பெற்று வந்துள்ளனர். இந்நிலையில் 5 பேரும் புதிய துறைமுகம் கடற்கரைக்கு சென்றுள்ளனர். கார் பீச் ரோட்டில் சென்று கொண்டிருந்த போது பலத்த மழை பெய்ததால் நிலை தடுமாறி கார் சாலையோரம் இருந்த வேப்ப மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 5 மருத்துவர்களில் சாரூபன், ராகுல் ஜபதிஸ்தியான், முகிலன் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கரிஸ்டி குமார், சரண் ஆகியோர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். விபத்து குறித்து தென்பாகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ராயபுரத்தில் ரூபாய் 45 கோடியே 36 லட்சத்தில் கட்டப்பட்டு வரும் 240 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆய்வு மேற்கொண்டனர்.
சென்னை ராயபுரம் செட்டித்தோட்டம் தெருவில் 30 ஆண்டுகளுக்கு கட்டப்பட்ட 240 குடியிருப்புகள் பழுதடைந்த நிலையில் அங்கிருந்த 234 பயனாளிகளுக்கு ரூபாய் 56,88,000 வழங்கப்பட்டு அங்கிருந்து வேறு இடத்திற்கு அவர்கள் மாற்றப்பட்டனர். இந்நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அங்கிருந்த கட்டடங்கள் இடிக்கப்பட்டு புதிதாக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரியம் சார்பில் ராயபுரம் செட்டித்தோட்டம் பகுதியில் ரூபாய் 45 கோடியே 36 லட்சத்தில் கட்டப்பட்டு வரும் 240 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்து கட்டுமான பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதில் அமைச்சர் PK சேகர் பாபு, தாமோ அன்பரசன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், வீராசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐட்ரி மூர்த்தி, RT சேகர், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, திமுக வழக்கறிஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் N மருது கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் விளையாட்டுத்துறை சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு தன்னை அழைப்பதில்லை என கூறி மாவட்ட விளையாட்டு அலுவலருடன் பாமக MLA அருள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் 4 ரோடு அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் விளையாட்டுத்துறை சார்பில் 14வது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான கோப்பை அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு கோப்பையை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது நிகழ்ச்சிக்கு வந்த பாமகவை சேர்ந்த சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் விளையாட்டுத்துறை சார்பில் சேலத்தில் நடைபெறும் எந்த நிகழ்ச்சிக்கும் தனக்கு அழைப்பு விடுக்கப்படுவதில்லை என கூறி நிகழ்ச்சியை புறக்கணித்து சேலம் மாவட்ட விளையாட்டு அலுவலர் சிவரஞ்சனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சார் இல்லை நீங்கள் சார் நீங்கள் மாமச்சாரம் வந்து பார்க்கணும் எனக்கு ஒரு அழைப்பியா கொடுக்க மாட்டேங்க. மாவட்டத்தில் எனக்கு எந்த விளையாட்டு நிகழ்ச்சியும் கூட மாட்டேங்கிறீங்க. இல்லை எந்த விளையாட்டு நிகழ்ச்சியும் கூட மாட்டேங்க. என்ன காரணம் சார்? என்ன காரணம் கூட மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க. என்ன நீங்கள் கூட மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மேலே எல்லாம் கூட்டு வந்தாங்க. திருமங்கலம் அருகே 4 வழி சாலையில் தனியார் பள்ளி குழந்தைகளை ஏற்றி வந்த மினி பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்த CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாரியம்மன் கோயில் அருகே அரசு உதவி பெறும் PKN ஆரம்ப பள்ளி மற்றும் PKN பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போன்று பள்ளியின் மினி பேருந்தில் 24 பள்ளி குழந்தைகளை பேருந்து ஓட்டுநர் ரவிச்சந்திரன் என்பவர் அழைத்து சென்றுள்ளார். பேருந்து ராஜபாளையம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து விருதுநகர் மதுரை 4 வழிச்சாலை சென்று கொண்டிருந்த போது பேருந்திலிருந்து திடீரென புகை வந்ததால் ஓட்டுநர் ரவிச்சந்திரன் சுதாரித்து உடனடியாக பேருந்தை நிறுத்தினார். உதவியாளர் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் பள்ளி குழந்தைகள் அனைவரையும் பத்திரமாக கீழே இறக்கிவிட்டனர். மாணவர்களை மீட்ட சில நிமிடங்களில் பேருந்து தீ பரவிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.